ஹலோ காய்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் HMY Vlogs. நம்ம HMY Vlogs பார்க்காதவங்க மற என்னடா சொல்கிறது, பார்க்காதான் இனிமே பார்த்துருங்க. மறந்துடாதீங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோ உங்களுக்கு வரும். பார்ட் 10. இதுக்கு முன்னாடி வீடியோஸ் பார்க்காதவங்க எல்லாருமே கேம் வீடியோஸ் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்கும், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். அப்போ தான் கேமு புரியும். ஓகேங்களா? நான் தான் உங்கள் ஹாசினி. என்னோட கேமிங் பார்ட்னர் பார்த்தீங்கன்னா மேம்போ. எல்லாருக்கும் ஹாய். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அந்த அக்கா காக்கா சுற்றி அந்த அக்கா எனக்கு தெரிஞ்சு ஏதோ சாகும்போது காக்காவோட குட்டியே போட்டுக்குது. இல்லை அதனால தான் காக்கா தலையை சுற்றி கொத்தலாம் கொத்தினுக்குது. சிலந்திரம் இன்னும் கொத்தினுக்குது. ஆமாம், ஆனால் காக்காங்க மறக்காது தெரியுமா? எதையுமே அவ்வளோ சீக்கிரம் காக்காங்க மறக்காதா? ஆமாம், சொல்லிட்டு போயிட்டாங்க. ஆமாம் நிச்சயமா. ஏன் இன்னும் மொத்தம் சாவச்சிட்டானுங்க. மனசாட்சி இல்லாமல் 11 அடி படத்தில் முத்த சாவாம என்ன பண்ணுறது? நான் எங்கே போகிறது? அப்படியே நம்ம லிஃப்டில் இருந்து இறங்குறமே அழகாக யோசிக்கிறீங்க. ஏன்னா சரிக்கின்னு போக பற்றியா ஒரு வேட்டி? சரி, நான் என்ன கேட்குறேன்னா, காக்காவுக்கு ஞாபகம் அதிகமாகனா அவங்ககிட்ட வந்து சொல்லிச்சா? ஆமாம், அது யாரோ சொல்லிக்கிறாங்க எனக்கு. போ லெட்டர் போட்டுச்சா காக்கா? ஆமாம். இப்போ எப்படி அதை விட்டுட்டு இப்போ எப்படி கேம் விளையாடுறது சொன்னேன்னு நல்லா இருக்கும். இப்போ தான் சொன்னீங்கிறாரு பாரதியார். இப்பயும் ஒத்துங்க மேம் போய் சரி. இங்கே ஒரு காலம் இருக்குதுடா. எங்கடா அந்த ரோப்பு கீழே இருக்குது. போடா வந்துட்டான். பாரதியார் சொன்னாரு, தாத்தா சொன்னாரு, ஸ்விம்மிங் பூல குதிக்கிறவ சர்ன்னு போகுது. சரிப்பா, இதுப்பா. இப்போதான் அதே கண்டுபிடிச்சிங்களா? என்னது? இல்லை, எது கொடுக்குதுன்னு தெரியுமா? உட்காந்து 2 நிமிஷம் முன்னாடி இருக்குமா திருப்பி சகிக்கணும் போய். அதுதான் சண்டை. இப்போ அதுதான் ஹர்ட். சண்டையா? எல்லாம் ரெடியா இல்லை. யாரும் சண்டைக்கெல்லாம் வரவும் கூடாது. சரி, வெயிட்டு சுட்டுருக்கு கொண்டாத்துக்கு. வெயிட் பண்ணுங்க. கிட்ட வரானுங்க. அவனுக்கு போறானுங்க. அவனுக்கு ஏன் நோட்டுறீங்க? ஒவ்வொருத்தரும் போடுறான். ஒழுங்கா கம்முன்னு உட்காந்துருக்கலாம். ஏந்து போஸ் வேற இதில் அவன் பார்த்துட்டான். என்ன போஸ் குத்தனா? அவன் சுட வந்தாயா? எங்க அவன் பாட்டு கம்முன்னு டீ குடிச்சிட்டு போயிட்டு வேலைக்கு. நீ பாத்தியா? அவன் தான் போனான். ஒளிங்க டீ குடிச்சிட்டு போன. நீ தான் வாங்கி குடிச்சிய போயிட்டு. இப்போ இரு. சரி, நான் சும்மா உட்காந்துறேன். என்ன பண்ண? சும்மா உட்காரு. அவனுக்கு பாட்டு சிவனேன்னு டீ குடிச்சோ போயினுக்கிறான் வேலைக்கு. ஐயோ, சிவனேன்னு போறானுங்களா? நீ எய்ம் பண்ணாம அந்த இடத்துல உட்காருங்க. சரி. அப்படி சுட மாட்டானுங்களா? சொல்ல மாட்டாங்க. அப்படி சொல்ல என்ன பண்ணலாம்? நான் எதுவும் பண்ண மாட்டேன். எனக்கு சந்தோஷம் தான். எதுவும் பண்ண மாட்டீங்களா? ஆமாம், சுடாமல் போனான். சரி, போயா. இந்நேரம் சர்ன்னு போயிருந்தோம். இப்போ போயிட்டு கம்முன்னு உட்காருங்க. அப்படியே உட்காருங்க, கம்முன்னு உட்காருங்க. சரியா? எத்தனை பேர் இருக்கிறாங்க? அவங்க அதெல்லாம் எனக்கு கணக்கு கிடையாது. அவனுக்கு 3 மெம்பரோ 4 மெம்பரோ 3 மெம்பரோ 3 மெம்பரோ ஏதோ இக்குடு தக்குடு பக்குடு பட் போகிறானுங்கள கம்முன்னு. ஆனால் இவனுங்கெல்லாம் என்ன சாப்பிட்றானுங்க? எப்படி உயிரோட இருக்கிறானுங்க? புரத சத்து அப்படின்னா தெரியாதா? சாணி பார்த்ததில்ல. நான் தான் பேர் கில்ஸ். இப்போ தான் யானை போட்ட சாணி சுவையாக இருக்கும். என்ன தலை மேலே போயிட்டான்? இப்போ நீங்கள் என்ன சாப்பிட்டீங்க வரும்போது? மான்கறி. மாங்காய் சுட்டமா வேணாமா? இல்லை ஓடிடலாமா? டைனோசர் கிட்ட கூட சாப்பிடுங்க போகிறது. இப்போ என்ன பண்ணும் அது மட்டும் சொல்ல. ஓடிடலாமா? கிட்ட போயிட்டு எவன்கிட்ட தீபாவளிக்கு ட்ரெஸ் எடுக்கணும் நல்ல கடை இருந்தால் கேளுங்க. இல்லை, அவனே எத்து குத்துற சொல்லவா? சரி, அதை கூட சொல்லுங்க. இப்போ நான் சுடுறதை விட்டு என்ன பண்ணணுமா? அப்படியே இருக்கு. அப்படி சைலண்டாக முடிச்சுட்டு ஊற்றலாம். இப்படியே இருக்கு. நீ சொல்லுவ, அதுக்கப்புறம் அங்கே போயிட்டு எனக்கு தெரியாதுமான்ருவேன். அப்போ அப்படி போகணும். போய் ட்ரையாங்கிள் கொடுத்துருவேன் டப்புன்னு. ட்ரையாங்களா? இது எடுத்து வச்சுக்கிறேன். இப்போ கூட சொன்னீங்க பரவாயில்ல. பாஸ் எடுத்துக்க. என்ன தலை சுடுறாங்க? வந்துரு தலை. எங்கே வரணும்? அவன் ஒளிஞ்சிக்க தலை. ஒளிமா போமா? ஏமா ஒளிமா போனால் நீ தான் போன. அது ஒன்றும் அதெல்லாம் வாய்ஸ் பண்ண மாட்டேன். இந்த 3 பேர் இருந்தானுங்க. ஒருத்த மேலே போயிட்டானா? அவன் வருவான்ல அப்படியா? அப்பா ஓட்டிப்பா. என்ன சுச்சுவேஷன்? எல்லாரும் என்ன சுட்டுனுக்குறானுங்க. சுற்றி கண்டுபிடிங்க. இது அந்த காலத்து ஓரல மாரி இது. கண்டுபிடிச்சிட்டிங்க. ஏதோ கண்டுபிடிச்சிட்டிங்க. நானா? ஆமாம், மோட்டர் வெல் ஹோப்ஃபுல்லி அனிமல் போன்ஸ். ஓ, இது எலும்பு அம்மி பார்த்துக்கிறீங்களா? அம்மி. ஆமாம், இது ஜாப்பனீஸ் அம்மி. ஓ, ஆனால் இதில் எதுவுமே அரைக்கவே முடியாது அவ்வளோவா? எலும்பு அரைக்கிறதுக்காக. எலும்பு அரைக்கிறதுக்கா? ஆனால் அரைச்சி சூப் வச்சு குடிப்பானுங்களாம்மா? அவனுக்கு சூப் வைக்கிறானுங்களோ போடுறானுங்களோ? இங்கே டப்பாக்கு தான். இந்த டப்பா வைக்கிறாங்க. இதெல்லாம் முக்கியம். இது இல்லாமல் போய் தான். இப்போ நான் தானே கண்டுபிடிச்சேன். நான் தான் கண்டுபிடிச்சேன். ஆமாம், போயிருக்கு. நான் சொல்லலாம். என்னது புரியல? இது ஒன்று ஓடுது. முயலுங்க. இதோ ஒன்று பார்த்தீங்களா? இரு
சரி என்ன 3 மைல் ஓடுது? நிறைய முயல் இருக்குதுப்பா. அதான் 3 மைல். சுற்றி பார்த்து பின்னாடி வந்து காலைக்கு வீல்ல மாடி தூக்கி போட்டுற போகிறான். இங்கே இங்கேன்னு ஒருத்தன் சுட்டான்ல, அவங்ககிட்ட எந்தாச்சும் எத்தனை? இதோ கடாங்க ஏதோ இதோ கடாங்க பாருங்க. எங்க? இதோ புள்ளாண்ட ரெஸ்ட் அடா கீழே பாருங்க. தெரியல உங்களுக்கு? இவனா? அவன் தான் அது. அவன் மண்ணு மாதிரி இருக்கிறான் அவன், இந்த கல் மாதிரியே. ஏதோ அசைதுங்க. நீ அசைந்தாடும் காத்துக்கும் அப்படி போன ரோப்புக்கும் பார்த்தீங்கன்னா பாவம் நெருப்பு ஏற்றுவீங்கன்னு இன்னும் தட்டி வச்சு உக்காந்துக்கிறாரு. கொளுத்தி விடுங்க. அட கொளுத்தி தான் விடுங்க. இருறா கொஞ்ச நேரம் இங்கே ஒருத்தன் அவனை தானே நான் பார்த்துக்கிறேன். அவனை சரிக்கவே போயிட்டானா? எங்கேயாச்சும் போயிட்டு எங்கேயாச்சும் சுட ஆரம்பிச்சிட்டான். அவெல்லாம் நெருப்பு ஏறிதுங்க. சரி இவனை பார்த்து வைக்கணுமா? இன்னைக்கு வேட்டை தான். நான் 10 ஸ்டாச்சு பற்ற வைக்கணுமாம்மா இவரை தாத்தாவை? அன்னைக்கு அப்போ அது ஏதோ 5வது பாட்டு 4வது பாட்டு தாத்தாவை நோண்டுட்டான். நோண்டுறமா? அப்பயே இப்போ திருப்பி நோண்ட சொல்கிறாங்க. இப்போ என்ன இப்படி எப்படி குச்சி அந்த இது அந்த மாட்டு வண்டி மேலே ஏறி அந்த கயிறை பார்த்து ஜம்ப் பண்ணுவேன். கயிறு முன்னாடி விட்டு ஜம்ப் பண்ணலாம். அப்பா பாலு பூச்சி ஸ்பியர் போட்டு தூக்கில போட போகிறான். என்ன ஏன் என்னன்னா விட்டு வந்துட்டீங்களா? யாரா அவனா ஒருத்தன் இந்த இதில் ஃபஸ்ட்டு நான் ஒன்று சொல்கிறேன் பாருங்க. இஃப் யூ ப்ளே த ஷூட்டிங் கேம், ஓகே, ஃபஸ்ட்டு வி ஹாவ் டு ஒளிஞ்சிங், ஓகே, தென் உருண்டிங், then aiming and then shooting. It is the basic code of the shooting games. பதைக்கணுமா? இதுதான் ஃப்ரீ ஃபயர் பப்ஜி விளாண்டவங்களாம் அப்படி தான் பண்ணுவாங்க. இது எப்படிங்க அது திருப்பி வந்து அடிக்க போகணுமா? போட்டா என்ன இப்படி ஏறி இப்படி இறங்கணுமா? என்ன கீழே போகுது இது? நான் மேலே இருந்தானே வந்தோம் பாரு. மேலே வந்தீங்களா? ஆமாம், நம்ம அங்கேருந்து வந்தோமா? அங்கேருந்து வந்தீங்களா? முன்னாடி போனீங்களா? ஏன் அந்த நெருப்பில் கையை ஏந்திட்டு இருக்கீங்க? அவ்வளோ பேர் நெருப்பு மண்டியில் கொளுத்திடுது. அவன் பாவம் அங்கே அவன் காப்பாற்றிங்கன்னு நின்று கணக்கில் ஓடினான்னு பார்க்குறீங்களா? இப்போ என்ன பண்ணு நான்? இப்போ அங்கே போயின்னே இருக்கணுமா? இப்போ இங்கே அங்கேருந்து வரும் போகணுமே நான். வருமா முதல்ல அங்கேருந்து? எனக்கு என்ன தெரியும்? விட்டு பாருங்க, வராதுங்க. அவ்வளோ தூரம் அங்கே போகாதீங்க. போதோ அடா சும்மா தான் விடுங்களேன். போகல கீழே தான் பாருங்க. அதாவது கண்டுபிடிச்சிட்டேன். அப்படியே மேலே போ, அப்படியே மேலே இந்த அது ஒரு பாரு. இப்போ ஏறுங்க. நேரம் கீழே இறங்கி போயிருந்தானா அவன் நிலமை என்ன ஆகிருக்கும்? யார் நிலமை? அங்கே ப்ளூ கலர் ஸ்மோக் வச்சு உட்காந்துக்கிறானே, சாம்பிராணி போட்டுக்கிறானே. அவனும் கீழே தானே இருக்கிறான். அவன் அந்த பக்கம் இந்த பக்கம் வருது, கீழே இருக்கிறானா? கீழே இல்லையோ? கீழே இல்லையாவா? அது சரி. சன் குயின் நல்ல வேலை. அதான் எங்கே வருது போக? கீழே வருது? இல்லை, எங்கேயோ மேலே தான் வந்துடுது. இப்படி தான் போகணும். போங்க. இது எப்படி போகணும்? இப்படி பட்டுன்னு இறங்கிட்டு சொல்கிறியா? பட்டுன்னு ஏறணும். அதோ தான் அது ஏறது இருக்குது. ஏறது இருக்குது பாருங்க. எங்கா? அந்த உடஞ்சி போன செவருங்க. அந்த ஓரஞ்சு போன செவரில் நான் எப்படி போய் ஏறது? இப்போ எக்ரி பாக்ஸ் சொல்லுங்க. ஒருத்தன் என்னமோ குத்துந்தானே பாரு. வரல எனக்கு பாக்ஸ். எக்ரி பாக்ஸு கண்டு முன்னாடியே இருக்குது. மேலே போகாதுன்னா சரி அங்கேயே தொங்கிடுங்க. 2 வருஷம் ஆனாலும் தொங்குங்க. அப்படியே போய் ஏறி ட்ரையல் விடுங்க. அவன் என்ன பண்ணுறாங்க? சுசு போகிறான். டான்ஸ் ஆடுனுங்கிறான். டேய் மாட்டீங்களா? வச்சுட்டு அப்படியே தலையை போடுங்க. சாவாண்டா. ஏன்னா அவன் மேலே அம்புப்பட்ட தானே சாவான். பக்கத்தில் இருக்கு பாறையில் பட்டு எப்படி சாவான் பாரு. எப்படி அழகா தப்பிக்கிறான். அவன் சுடாமல் இருக்கிறான். அதே பெருமைப்படுங்க. அது நோண்டுதான். அவன் பாட்டு வாங்கினே இருக்கிறான். நீங்க தானே சுடுறீங்க, சுடுங்க அப்படின்ற மாதிரி வாங்கினுக்கிறான். ஜாலியாக இந்த பக்கம் ஒரு வழி போதா? அவனை 10 வச்சிடலாம். அது இது பக்கம் ஒரு வழி போதா? இங்கே சந்து ஒன்று போகுது பாருங்க. ஆமாம், சந்து அந்த பொண்ணுடா. இந்த பொண்ணு தானே அது. இந்த மாதிரி பொண்ணு தான் அங்கே அந்த பக்கம் வழி போச்சு. அது என்னன்னு பாருங்க. நம்ம அங்கே போய் பார்த்தனாலும் சரிங்க. ஏதாச்சும் இருக்கா? ஒன்றும் இல்லை. பாத்தியா? இங்கே தான் ஏதோ ஒன்று எப்படி பண்ணணும். இல்லை இருங்க. 6 முதல்ல எவ்வளோ நடத்துங்க. நடக்கலை.
ஓகேவா? ஆனாயிடுச்சு. ஓகே, நம்ம இப்போ கேப்டன் ஜேக்கப்பை தேடி வந்துக்கிறோம். ஜேக்கப் பேராசூட்டில் போயிட்டு பேத்துக்கினாரு. ஆனால் அந்த ப்ளூ கலர் ஃபயரை மட்டும் கொளுத்தி விட்டு போயிட்டாரு. எங்கே கொளுத்தினார், எதுக்கு கொளுத்திட்டு எங்கே போனார் தெரியல. இப்போ அந்த அக்கா கிட்ட போயிடுறோம். காக்கா பறக்கிற அக்காகிட்ட. காக்கா பறக்கிற அக்காகிட்ட போகணும். ஆமாம். அது பாக்ஸிங் கீழே பாக்ஸுங்க. பாக்ஸா? ஆமாங்க. இந்த ஒருத்தர் என்ன கண் எடுத்துறா? ஏதோ இருக்குன்னு நினைக்கிறேன். கண் எடுத்தேன். சும்மா எடுப்பாங்களா கண்ணு? இல்லை வச்சிட்டா. நீ தான் எடுத்துருக்குற. அலிசே ராட் பெயின். டோன்ட் வரி. சாம் இதை பற்றி ஏதோ இருக்குதா? இந்த பொண்ணு பற்றி அப்படி என்ன மறக்கவே மாட்டேன். ஏதோ ஜாப்பனீஸ் பேலஸில் இருக்குதா சாம்? ஜாப்பனீஸ் பேலஸில்? ஓ கடத்தி வச்சிருக்கேன். மேலேருந்து ஏதோ உழுதுரா பார்த்தியா? அங்கே ஜாக்கிரதையாக இருக்கும். குட் லக். இது மேலேருந்து முயல் முயல் இது என்னமோ உழுது போடுற மாதிரி. மேலே பாருங்கள், மண்ணு கொட்டும். மண்ணா? மண்ணு இல்லை பனின்னு நினைக்கிறேன். பனியா? பனி இந்த ப்ளூ கலரில் இருக்கும். ப்ளூவா அது? விட்டு கேளுங்க சார், இங்கே பனி கொட்டுறது ப்ளூவாக இருக்குமான்னு. டேய் கேளுங்கப்பா. இந்த பதில் சொல்லுங்களா? இப்படி தானே போனோம். அங்கே கேம்ப் இருக்குது, போங்க. அது ஸ்கில் இருக்க பார்த்துருக்கலாம். இது ஓ ஓகே. ஓகே, மாடிஃபைங் வெப்பன் வில் கீப் ட்ரேஸ் அப்டேட். ஓகே ஓகே, கண்டினியூ கொடுக்கட்டா? கண்டினியூ. ஸ்கில் வந்துச்சுங்க ஒன்று. ரீக்யூல் ப்ரோ நம்ம எடுத்துக்கலாமா? போ அம்பு விட்டுன்னு வச்சுக்கோங்க. கழுத்தில் குத்திச்சு நம்ம எடுத்துன்னு போயிடலாம். பார்ப்பேன் எடுத்து போயிட்டு போயிடலாம். குத்துறோம் அப்படியே பேசலாம். அதான் இத்தனால பண்ணிருந்தோம். அவனோட 50 எடுத்துன்னு வந்தோம் நம்ம. இப்போ நம்ம குத்துனோம்னு நம்ம ஏற்றுக்கலாம். ஓகே, இப்போ என்ன ஸ்கில் பாயிண்ட் ஒன்று இருக்கு. ஸ்கில் பாயிண்ட் இதுவா? இதில் போய்ட்டு இது கொடுங்க. அந்த எலும்பு மாரி இது, அது கொடுங்க. இது சுடுறது. அந்த கத்தி கொடுங்க, கத்தி கொடுங்க. கொடுங்க கொடுங்க. கொடுக்கவா? பெயிண்ட் டாலர். ஆஹா, இது இது கொடுங்க. இது உயிரை ஏற்றுறதுங்க. கொடுத்துட்டேன். ஓகே, இப்போ அவங்க எவ்வளோ குத்துனாலும் நம்ம டோலரேட் பண்ணிப்போம். கரெக்டாக? தட் மீன்ஸ் ஒரு அளவுக்கு. எக்ஸ் கொடுப்பா? இதுக்கு போங்க. சின்ன கண்ணு ஆரோ தான் என்னமோ காட்டுது. போ அது எனக்கு காட்டு போதா? நல்லா இது நமக்கு. சின்ன கணக்கு வந்திருக்கேன். என்னங்க நான் 397 450 rupees. அந்த லாஸ்ட் போங்க. அந்த லாஸ்ட் ஃபயர் ரேட் லாஸ்ட் இதுவா? ஏசி விட்டுருங்க. ஓகே, இப்போ டப்பு சொல்லலாம். ஓ ஏற்றி என்ன பிரயோஜனம்? நான் அதே 4 வாட்டி 5 வாட்டி தான் சொல்ல போகிறேன். அதுக்கு தான் பாதியாக சொல்லிடுறேன். ஏற்றுறத 4 வாட்டி சுட்டாலாம். இப்போ 5 வாட்டி சுட்றீங்கள, அந்த ஒரு புல்லட் அவன் போடுறதில்ல. இப்போ 1.5 புல்லட்டில் சுற்றுறோம். ஓ ஓகே, அப்படி 4 வலி குத்துறான். இப்போ எப்படி நான் பொறுத்து 5-6 வலி குத்துக்கிறான். 5-6 வலி குத்தாலும் 1000 வலி குத்தாலும் உங்கள் வலின்னா நேர் வலி. அதில் போங்க. டப்பா பாருங்க, நிறைய டப்பாவுக்கு தானா எதுக்கும் வச்சுக்கிறாங்க பெருசாக. டப்பா வச்சுக்கிறாங்க பெருசாக, பின்னாடி வச்சுக்கிறாங்க. ரொம்ப சவுண்ட்லாம் கேட்குது. இன்னும் இருக்குது பார்த்தியா? என்ன டப்பா? அது எலிடா வேலை பாருங்கள். சிலங்க அது சிலையில தண்ணி ஊற்றுங்க. எவன்டா இவ தான்டா அந்த ஹீரோயினா? அதான் இமிகோ ஹீரோயினா? ஆமாம் சரிண்ணா. அதாவது இந்த இதில் வில்லன் அது இமிகோன்னு நான் அப்படிதான் நினைக்கிறேன். போட்டேன், பார்த்துட்டேன் அந்த அக்காவை. அந்த அக்காவை நான் பார்க்கல, சிலையை பார்க்கல. பிள்ளைக்கு மறிச்சா எதெல்லாம் மறிச்சு? இது சிலையாப்பா, அந்த காலத்து அதிசய சிலையா? வா ஒன்றுமே இல்லை தெரியல. அப்புறம் இருக்கு வா வாய பார்த்து. டே ஆனால் அங்கே என்னமோ வரைஞ்சிக்கிறாங்க பாரு அந்த காலத்துல. அவ்வளோ பெருசாக இங்கே பேர் பத்தியா? வரைஞ்சிக்கிறாங்களா? செதுக்கியிருக்கிறாங்க, வரைஞ்சிருக்கிறாங்க. நல்ல வேலை எழுதிக்கிறாங்கன்னு சொல்லி எழுதியிருக்கிறாங்க. குயின் எமிகோ. இவங்க தான் குயின் எமிகோவா? இந்த அக்காவும் தான் அங்கே தான் இருந்தாங்க. என்ன வேணுமா அந்த அக்காவுக்கு? ஐ டோன்ட் நோ. என்னடா காற்று இப்படி அடிக்குது? இப்படியே வாங்கன்றாங்க. இன்க்ரெடிபிள். கேப்டன் ஜேசப் யார் அது? அந்த இவங்க போல யோகா பைலட்டா? கேப்டன் ஜேசப் ஜேக்கப் என்னடா ஜி கைத்தை கட் பண்ணி வச்சிட்டாங்கப்பா. கைத்தில் போட விட்டு போடு. ஏய் அம்மா சிலிண்டர் ஐயோ
என்ன காப்பாற்ற போகும்போது எல்லாம் செத்து போகிறாங்க. இவன்டா இவன் எங்கே பார்த்துருக்கேன் நான். அந்த சாமி கூட திஞ்சிருந்தேன் அவன் மெத்தானியாஸ் கில் ஹர். போ ஓனியா யாரா இது? என்ன தூணத்தி கையில் வச்சுருந்தானுங்க? உன்னை பார்த்தியா காண்டாமிருகம் மாதிரி இருக்கான். ஐயா அவனுக்கு தான் ஐயா. நான் சின்ன பொண்ணு சின்னக்காத பொண்ணு என்ன. ஓ பின்னாடி இருக்கமா இல்லை இறங்கிட்டானுங்களா தெரியலையே. நம்மளை மட்டும் கட்டி தூக்கின்னு போகிறானுங்க போல. நம்மளை கட்டி தூக்கின்னு போகலாம். ஐயோ இன்னும் உரிச்சு தொங்க விட்டுக்கிறானுங்க. எல்லாம் பேரு லாரா குத்தி சாவச்சிக்கிறானுங்க போல. நல்ல வேலை லாரா அவன் இறந்துட்டா எப்பட்றா? லாரா அவனை பொண்ணா வந்து லாரா உரிச்சு தொங்க விட்டாங்களே. ஏன் இப்போ லாரா தொங்க விட்டாங்க? லாராவோட பொண்ணு வரும், கல்யாணமே ஆகலை, பரவாயில்ல எடுத்துன்னு வருவோம் நாங்கள். இவன் எப்படி என்ன பண்ணுறது? இன்னொரு நெருப்பு இருக்கா? நெருப்பு எதுக்கு? அது கயிறு அது ஸ்விங் பண்ண சொல்லுது. ஊஞ்சலாம் ஆடுது ஊந்துருவேனா? அது எப்படி எப்படி தெரியல. என்ன பண்ணுறது? என்ன இது அறுக்க ட்ரை பண்ணுறா அவ. ஓச்சோ தலையெல்லாம் கலங்குது. மண்டை கலங்கி மண்டலாம். நான் எங்கே இருக்கேன்? நான் யாரு? என் பேர் லாரா. நான் எகிரி வந்தேன். இன்னும் இருக்குடாங்க. கேப்டன் ஜாசம் நாட்டிங் தூங்குறாரு. அவ்வளோதான், வேற எதுவும் இல்லை. ஆஹா யார் அது? அந்த சம்டி தலையில் வர போகிறான். தூக்கின சம்டி கும்பிட்டியா? என்ன இப்போ எப்படி நான் போகிறதா வேணாமா? போ கம்முன்னு போ. என்ன சவுண்டு ஹெவியாக கேட்குது? இங்கே தான் இருக்கான் அவன். அங்கே நிழல் தெரில உனக்கு? எங்கே தெரியுதுல்ல? அங்கே போ நான் போகிறேன். அப்படியா? ஸ்லைட் கிளங்கிங் மெட்டல். ஒரு அவையை திரும்ப வந்து தேடி வந்துக்கிறாங்க. இவ்வளோதான் தேடின்னு வந்துக்கிறான் போல. அம்மா இன்னும் 30 லாரம் ஒன்றா எடுக்குனா கூட இவ்வளோ பச்சை வராது போலையா? கையில் பாடுறான். என்னடா அது? தூணு அங்கே நட்டு லாராவோட வெயிட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். தூக்கி போத்துக்கே சாப்பிட்ணுண்டா. அதான் முழுங்கிட்டு இருக்கிறாங்க. முழு எலும்பு தூக்கி போட்டுக்கிறானுங்களே. பொறுமையாக போ. எலும்பு சவுண்டு கேட்டு வந்துட போகிறோம். எலும்பு இன்னும் தலைகளாக தனியாக உழுவுறது. என்ன எலும்பு? என்னடா எலிடா? இல்லை எலி தான் சாப்பிட்ருக்கோம் போல. எல்லாத்தையும் எலி. என்ன எலி நினச்சா இது வேறனா ஏறப்பிள்ளை நினச்சா தூண்டு ஐயோ காற்று வேறு அடிக்குதுங்க. ஓ என்ன புல்லட்டு? இல்லை பெரிய புல்லட்டு குத்துக்கிறான். பெரிய புல்லட்டா அது? ஆமாடா குண்டா. நம்மகிட்ட பெரிய இது இருக்குல்ல. நம்மகிட்ட இங்கே பெரிய கன்று. அது பைக்கா? பைக்குன்ற பெரிய கன்று இருக்குல்ல. அது அந்த புல்லட்டு வேறுங்க. இது எதுவும் பெருசாக கொடுக்குறாங்க. என்ன தலை? தலை கட்டி பிடிச்சிட்டு. ஐயோ வாயில் கம்பி சூரி வச்சுக்கிறாங்களா? கண்ணா? ஆமாம் கண்ணு. இது கண்ணை வச்சுன்னே செத்து போயிட்டு இருக்கிறான். எப்போ வாயில் கம்பி சொல்லுவோம் நம்ம இருந்துச்சு. ஓ இதுதான் போல உடைக்கிறது. நிறைய இடத்துல பார்த்தேன் பாரு. ஓ சரி இப்போ நான் சுட்டேன். நான் வந்துட்டா என்ன பண்ணுறதா? ஏன் வந்துட்டா? அது காண்டாம இருக்கும். வந்தால் அடி வாங்க வந்தாண்ணா. நம்ம தான் பெரிய கண்டுக்குது. அவன் சாவர மாதிரியா இருக்கான். என்னடா அவன் சாவர மாதிரியாடா இருக்கான். அடிக்க அம்மியும் கரையும். அப்போ நான் எத்தனை வாட்டி அடி வாங்க போறேன் அவன்கிட்ட. அதை நினச்சாதாங்க பயமா இருக்கு. யாரும் இருக்காங்க போடுறா. யாரும் இருக்காங்க போடுறா. இது சலடா. சலங்க அது சலையா? இது எங்கங்க? ஆமாம் எனக்கு ரூம்கள் பிடிக்கவில்லை. பூச்சி இல்லை ரூம். ஒரு டூம்ஸ்னா என்ன இதுதானே ரூமு? ஸ்டாம் கார்டு. இவன் தான்டா அந்த சன் இமிகோ. ஓ ஸ்டாம் கார்டும் சன் குயினும். இமிகோ. ஓ இது இந்த ஃபர்ஸ்ட் சன் குயினா? இதுதான் எமட்டாய். ஓ இவ்வளோ அவன் எமட்டாயில இல்லையா? அப்போ எமட்டாய் நானே இது எமட்டாயா இருக்கலாம் அப்படின்னு ஒரு கன்ஸ்ல இருந்தா இப்போ கண்டுபிடிச்சி எமட்டாய் இருக்கியா? எழுப்பு அந்த பொண்ணுடா. ஆச்சி அந்த ராணிடா. அப்போ யார் சாமான போகிறது? ரியலி டெட். ஐயோ செத்து போயிட்டு இருக்கிற போல. உண்மையிலே செத்து போயிட்டு இருக்கிறேன். இன்க்ரெடிபிள். இன்க்ரெடிபிள். அதான்டா இமிகோன்னு நினைக்கிறேன். நெத்தினி பேர் எழுதிக்கிறான் போதுவா. இந்த வாட்சுக்கு மட்டும் எதுவுமே ஆக மாட்டேங்குது. ஃபயர் ரிச்சுவல்னா சாக்ரிஃபைஸ் ரிச்சுவல். கீழே ஊந்தணும் போதும் போய். ஓ அவளே சாக்ரிஃபைஸ் பண்ணியிருக்காளா? ஏன் இந்த மாதிரி உமனை எரிக்கிறாங்க? ஜேர்னி பில்கிரிமேஜ் டு எங்கே போய் முடியுது? இந்த மானிஸ்ட்ரிக்கு வராங்க போல.
பயணம் பண்ணி ம் அதை இந்த இடத்துக்கு ம் குடத்துல தண்ணி ஊற்று தண்ணி அந்த பிடிக்கிறதுக்கு அக்கா எவ்வளோ தூரம் என்னமோ வரீங்க கொடுக்குறாங்க வாட்டர் தண்ணி ஊற்றுறதுக்கு எவ்வளோ தூரம் தண்ணி வரீங்க இல்லை அவங்களோட இது ஸ்ட்ரென்த்து இந்த பொண்ணு கொடுக்குது வெள்ளை சக்கா அக்காவுக்கு தண்ணி ஊற்றுதுங்க அது உனக்கு தண்ணின்னா தண்ணி தாகமாக்குது கொடுக்குதுன்னு நினச்சின்னுக்கிறியா அங்கே அங்கே பாத்திரம் சின்ன பாத்திரம் ஆமாம் பிச்சை பாத்திரமே வேறு வாட்டர் பவர் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறாங்க பாரு அசென்சர் ரிச்சுவலா ஓ இது வந்து இது சூஸ் பண்ணுறது யார் சக்ஸஸ் இந்த ஊர்லலாம் இளவட்டங்கள் சுமார் 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 ஏன்னா வந்துட்டாங்க சுமார் சுருங்க எப்படி சொல்றது நான் மறந்துட்டேன் ஆட்டுங்க என்ன இந்த கண்ணு வருது அந்த கண்ணு வச்சு அந்த பரவாயில்ல டமால் டிமில் வெயிட் ஆகுது சுட்டு தெல்ல அம்மா பரவாயில்ல நான் அப்படிலாம் ஒரே இதில் சுடுறேன் ஒழுங்கா சுட்டோம் பெரிய கண்ணு இது எங்கே சுட்டாலும் சாவானுங்க அவனுக்கு போட்டுங்க எங்கே வந்துட்டான் கீழே கொண்டு கிடாங்க பாருங்க அவன் சாவலி இன்னும் அவன் எங்கே செத்தான் செத்தான் புல்லட் அங்கேருந்து எடுத்துங்க எங்கே இருக்கு அந்த ரெண்டு சம்மதி பத்திரம் புல்லட் வச்சுக்கிது செத்து போன உனக்கு எதுக்கு புல்லட்டு எதுக்கு பண்ணி தூக்குவோமோ ஏமோ பிச்சுக்கால் சுட்டுட்டு செத்துட்டானுங்க சர்வேல சாவணும்டா சுட்டா சாகணும் தோசை வர்க்கங்களுக்கு சொன்னேன் சாக மாட்டேங்குது கேள்வி கேட்டேன் எல்லாத்தையும் எடுங்க கண்டுபிடிச்சிட்டோம்ல யார் கண்டுபிடிச்சிட்டோம் இமிகோவையும் அவங்க என்னென்ன பவர் கொடுத்தாங்கன்னு இமிகோ ஏப்பு கூட்டணும் வெள்ளை சொக்கா அக்கா ரெட் அக்கா தான் வந்துட்டு இமிகோன்னு நினைக்கிறேன் ரெட் அக்கா இமிகோ ஒயிட் அக்கா இப்போ யாரு ஒயிட் அக்கா யாரு யாரு இதான் உட்காந்து இதான் இருக்கும் அவெல்லாம் இல்லை இன்னும் கொடுத்துருக்காங்க பெல்லு சர்வீஸ் எடுத்து சொன்னாங்க ரைட்டுங்க எல்லாத்தையும் எடுத்துட்டீங்களா முதல்ல கிட்ட இருக்கலாம் மினுக்குதுங்க ஓ இது இழுத்து உடைக்கணும் போலங்க இழுத்து விடுங்க நல்ல வேலை அடியில வலிய போறான இடி கொண்டாட தூக்கி தலைமால வச்சுக்கிற மாதிரி கதை என்னவானா ஏன் அவனுக்கு ஏதோ ஓனி காய்ச்சாப்பா ஐயோ இவ்வளோ நான் என்ன பண்ணுறேன்னு பார்த்துருந்தானா என்ன பண்ணுற பார்த்துலாம் அவங்க ஒருத்தர் இன்னும் நம்மளை போட்டு தரலாம் உட்காந்துதான் போல நம்ம மேலே பார்த்தா டபாக்கண்ணா நமக்கு மேலே அவன் நீ வைக்கிறேன் எனக்கு செக்கு உனக்கு நான் வைக்கிறேன் செக்கு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வெளியே போனான் அங்கே போய் கேம்பில் கபாலில் உட்காந்துங்க இந்த கேமில் உட்காந்துட்டிங்களா அப்படியே இருங்க யாரோ பேசுகிறாங்க சரி காய்ஸ் இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கலாம் நெக்ஸ்ட் வந்துட்டு அந்த எருமை மாடு மாதிரி இருக்கிறவனை என்ன பண்ணலான்ட்டு இந்த இட்லி குண்டாயும் அண்ணா குண்டாயும் என்ன பண்ணலான்னு வீடியோவில் பார்க்கலாம் தொடர்ந்து நம்ம சேனல் ஓடிடலாம் சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு கமெண்ட்ஸில் வந்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் பாய் நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம் பாய் சொல்ல பாய்